ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஏசப்பா பற்றி ரொம்ப நல்லவராக யார் ரொம்ப விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா நமக்காக அவர் அன்பு தேவனாய் நமக்காக சிலுவையில் மரித்து எத்தனையோ பாடுகளுக்குள்ளே கடந்து போய் வந்தார். சோத்திரம். அவர் பட்ட பாடெல்லாம் நாம் பட முடியாது. என்ன கொஞ்சமாக ஒரு பாடு படுறோம், அவ்வளோதான். அந்த பாடுக்கே நம்மளால தாங்க முடிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஏசப்பா சொல்கிறார், என் சிலுவை சுமக்கிறவன் யார்? ஹல்லேலூயா. அந்த சிலுவை சுமக்க முடியுமா? சோத்திரம். சிலுவை சுமக்குன்னு சொன்னால் எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும். அந்த சிலுவை சுமக்கும் போது தான் பெரிய பாக்கியம். யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் அது. சோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் தொண்டையெல்லாம் ரொம்ப சோத்திரம். காலையிலேருந்து ப்ரேயரும் ஜபமாக இருந்தனால இந்த இடமெல்லாம் ரொம்ப புண்ணாக இருக்குது. சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். ஓய்வில்லாமல் எனக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல வேலை. ஏசப்பாக்கு ஒரு நல்ல வேலைக்காரன் நான். சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், இது கூட பரவாயில்ல. 2 நாள் கூட்டம்தான். ஒரு மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா புக்கன்னா 10 நாள் 15 நாளில் 6 நாள் 7 நாள் கூட்டம் வைப்பாங்க. சோத்திரம். லட்சக்கணக்கான பேர்த்துக்கு ஜெபிக்க வேண்டியது வரும். சோத்திரம். இலங்கை பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா லைனாக ஒவ்வொருத்தராக வருவாங்க. சோத்திரம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜெபிக்க கர்த்தர் எனக்கு கொடுத்த பிச்சை போட்டிருக்கிறார் ஆண்டவர். சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு வேலையும் பயபக்தியோடு நான் செய்வேன். சோத்திரம். எனக்கு ஒரே ஒரு பழக்கம், கற்றுக் கொடுத்த என் தேவன் எனக்கு பேர் வரக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா நான் அவர் மறைவாக இருந்து வேலை செய்கிறோம். சோத்திரம். நான் அங்கே போகணும்னு சொன்னால் எனக்கு இந்த பூமியில் பேர் வரக்கூடாது. சோத்திரம். அல்லேலூயா. அப்படி ஒரு கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த வந்த பாதை. நான் அந்த பாதையில் தான் இந்த 40 வருஷமாக இந்த ஊழியத்தில் இப்படி தான் என்னோடய வாழ்க்கையை நடத்தி கொண்டு கர்த்தர் என்னை நடத்துகிறார். சோத்திரம். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த அருமையான 3 நாள் கூட்டத்தை அருமையான தேவன் நடத்தி வந்தது போல இந்த கூட்டத்துக்காக என்னையும் ஒரு ஊழியக்காரனாக தேவன் உங்கள் அருமையான அன்பு பாஸ்டர் தாசன் அவர்கள் என்னை அழைக்கப்பட்டார். சோத்திரம். அவர் அழைக்கப்படும் போது என்னுடைய சரீரத்தில் ஆர்எஸ்எஸ்காரங்க அடித்து இந்த கை சுண்டு வரல எலும்பு உடைஞ்சு போச்சு. பின்னாடி பேக்கில் பெல்ட் போட்டு தான் நிற்கிறேன். ஜவ்வு கட் ஆயிடுச்சு. சோத்திரம். ஆனாலும் அழைப்புக்கு நான் எப்பவுமே ரெடியாக இருப்பேன். ஹல்லேலூயா. அத்தனை அடியும் வாங்கினாலும் இந்த வேதாகத்தை அடித்தவன் கையில் கொடுக்காம நான் தூங்க மாட்டேன். அல்லேலூயா. ஆமாம், என்னை யாரெல்லாம் அடிக்கிறாங்களோ அவங்க கையில் இந்த வேதத்தை கொடுத்துருவேன். ஆமென். கர்த்தர் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அடி வாங்குறது ரொம்ப 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 ஆசையாக இருக்குது எனக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா ஒருத்தர் அடித்தானோ ஒரு வேதத்தை கொடுக்குறது என்னோடய பழக்கம். ஆமாம், சும்மா அடியை வாங்கிட்டு வர மாட்டேன். அடியை வாங்குவேன், வேதத்தையும் கொடுத்துட்டு வருவேன். சோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வர முடியாத ஒரு சூழ்நிலை. அருமையான அன்பு மகளும் இந்த அருமையான செல்ல பிள்ளைகள்லாம் ஒரு மனமாக இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தினேன் நான்.